இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கும் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்னதான 3வது வார்த்தை குறித்து நாம் சிறிது நேரம் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள் வரை. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, உங்களை சுற்றி இப்பொழுது அநேகர் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு உதவி, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது நீங்க ஒரு சிலர் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களோடு கூட ஜெபிப்பதற்கு, உங்களுடைய கஷ்டங்களை கேட்பதற்கு ஒருவர் யோவானை போல இருந்தால் அது போதும். இதே நிலைமைதான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து உடல் பிட்கப்பட்டவராய் உழுகிறவனுடைய நிலத்தை போல ரத்தம் முழுவதும் ஆராய் ஓட, பிளாஸ்மா 5.5 லிட்டர்ஸும் தண்ணியாய் வடிந்து ஓட, நம்முடைய பரிசுத்த தேவன், பாவமில்லாதவர், 100% பரிசுத்தர், கள்ளர் மத்தியில் சாப சின்னமாகிய சிலுவையில் குற்றவாளியை போல குற்றவாளிகளின் மத்தியில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலுயா. அந்த நேரம் அவர் சிலுவையில் சொன்னதான் அந்த வார்த்தை தான் அன்பின் வார்த்தை, கரிசனையான வார்த்தை. அவர் பாருங்க, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, தன்னுடைய தாயாகிய மரியாளை சிலுவையில் மறிக்கப் போகிறபடியால் அவரை அன்பான சீஷனாகிய யோவானிடத்தில் ஒப்புவிக்கிறார். மலை பிரசங்கம் செய்யும் பொழுது நம்ம படத்துல பார்த்து லட்சமாய் கூடியிருந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்பார்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர் மரிக்கும் தருவாய் 3 பேரும் அவருக்கு அன்பான சீஷன். 12 அப்போஸ்தலர்கள்ல ஒரே ஒரு சீஷன் மாத்திரம்தான் கூட இருக்கிறார். இதே நிலைமை தான் இன்றைக்கு நம்மளுக்கும். அதனால அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. எவ்வளவு பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்த ஒரு சிலரே உங்களோடு கூட கடைசி வரைக்கும் வருவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் இருந்த பொழுதிலும் ஏன் அவர் யோவானிடம் தன்னுடைய தாயின் பொறுப்பை ஒப்பு கொடுத்தார் என்றால், அவருடைய சகோதரர்கள் அவரை விட மிகவும் சிறியவர்கள். இயேசு கிறிஸ்து பிறந்து ஒரு 2 வருஷம் பெத்லெகேமில் இருந்தார். அதன் பின்பு எகிப்திற்கு சென்று இயேசுவின் தாயும் தகப்பனும் இயேசு கிறிஸ்துவும் நாசரேத்தூருக்கு திரும்பினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு 6 வயசு வரைக்கும் பிரதர் சிஸ்டர்ஸ் யாரும் பிறக்கவில்லை. அதன் பின்பு இதை குறித்து மார்க் 6:3 எழுதுறாரு, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அவர்கள் இத்தனை பேர் இருந்த பொழுதிலும் யூத முறைமையின்படி அவருடைய விதவை தாயை மரியாளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை தன்னோட அன்பான சீஷனான யோவானிடம் ஒப்புக் கொடுக்கிறார். நம்முடைய முன்மாதிரி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து. பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்தில் வந்த பொழுது உங்களை கொண்டாடியவர்கள், உங்களுக்காய் தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள் உங்களுடைய பெற்றோர். அவர்களுக்கு செலவு செய்ய ஒரு நாளும் யோசிக்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அதை திருப்பி தருவார். ஆமென். ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் உங்களை பார்த்தாங்கன்னா அந்த லாஸ்ட் 25 இயர்ஸ் நீங்க தான் அவங்கள கவனிக்கணும். கிருபை பெற்ற மரியாளை இயேசு கிறிஸ்து ஸ்திரீயே என்று முதலாவது அற்புதம் செய்யும் பொழுது, கானா ஒரு கல்யாணத்திலும் மரிக்கும் பொழுதும் 2 முறை அவர் குறிப்பிடுகிறார். ஸ்திரீயே என்பது யூத கலாச்சாரத்தின்படி இழுக்கல்ல, பரிசுத்த கன்னிகை, கிருபை பெற்றவள். இயேசு பிறக்கும் போது she can be honored but not to be worshipped. ஏன்னா விக்கிர ஆராதனை கூடாது என்று 14 முறையும், விக்கிரகங்களை செய்யக்கூடாது என்று 217 முறையும் சொல்லுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோர் வயது சென்றவர்களா இருக்கும் பொழுது கவனிக்க வேண்டியது முற்றிலும் உங்களுடைய பொறுப்பு. எபேசியர் 6:1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. இதுவே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறார். மத்தேயு 15:4 சொல்லுகிறது, தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருள் அணைந்து போகும் என்று நீதிமொழிகள் 20:20 சொல்லுகிறது. அவர்களை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது எண்ணிலடங்காத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றோரை அன்பாய் நடத்த உங்களை பட்சமாய் கேட்கிறேன். இயேசு சிலுவையில் சொன்ன 3ஆம் வார்த்தையினால் மரியாளுக்கு கொடுத்த பராமரிப்பு, சிலுவையில் உண்டான விசுவாசம், சிலுவையில் வெளிப்பட்டதான அன்பு, யோவானுடன் கொண்டதான உறவையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.